அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் காலையிலேயே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக்ஸ் சூஸ் பண்ணியிருந்தோம்னா 23,500 காலு 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்பு, 88 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் டவுன்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பன் ஆகி அந்த 88 ரூபாயில் அங்கேருந்து தான் இறங்கியிருக்காங்க. இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு அப்படிங்கிற விடை உங்களுக்கு தெரியணும். அது தெரியாம அது வேற விஷயம். தெரியாது உங்களுக்கு விட்டுருங்க. நான் என்ன சொன்னேன், 88 ரூபாய்க்கு மேல போனா பையா எக்ஸாக்டா என்ன பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலேயே தான் இருந்திருக்கும். நம்ம மார்க்கெட்டை போய் பார்க்க தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல இது 88 ரூபாய்க்கு மேலதான் இருக்கா அல்லது கீழே தான் சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கீழேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கோம். ஆனா இது ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. ஃபால்ஸா ஏமாத்துறது, ட்ராப் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டு டக்குன்னு அதுக்கப்புறம் திருப்பி மேலே கொண்டு போயிடுவாங்க. அப்போ ஃபால்ஸ் பிரேக் அவுட்ல போயிட்டு எல்லாரும் ஏமாந்துடக்கூடாது. இது கீழே தான் நிக்குது அப்படிங்கிறதுனால ஏமாந்துடக்கூடாது. இல்லை இவருங்க மேலே போயிட்டாரு, இவர் ஸ்ட்ரென்த்தா போயிருக்காரா, இல்லை ஏமாத்தி நம்மளை ட்ராப் பண்றாங்களா, சும்மாவே கூட மேலே போய் ஸ்ட்ரென்த்தா நின்று இருக்கலாம். புரிதுங்களா? அதெல்லாம் எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏதோ மொத்தமா ஓகே மேலே வந்துருச்சு மேலே போயிடுச்சு அப்படி கிடையாது. நம்ம ரூல் என்ன, 88 மேல இருந்தா மேலே எஸ், கீழே இருந்தா நீங்க எக்ஸிட் ஆயிடணும், அவ்வளவுதான். கீழே சஸ்டெயின் ஆச்சுனாவே நீங்க பைல இருந்து எக்ஸிட் ஆயிருக்கணும். மேல சஸ்டெயின் ஆயிருக்க வரைக்கும் பைல இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம மார்க்கெட் டோட்டலி மேக்ஸ், மேத்தமெட்டிக்கல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தியரிங்க. ரூல் எல்லாமே மேக்ஸ் அடிப்படையில் தான் இருக்கும். கணக்கு தான் எல்லாமே. நம்ம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதையுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் கால்குலேஷன்ஸ், சின்ன சின்ன கணக்குகள், பெரிய கணக்குகள்லாம் கிடையாது, சின்ன சின்ன கணக்குகள். அந்த கணக்குகளில் வைத்து மார்க்கெட் இன்னைக்கு நம்ம எடுக்கிறது ஒரு என்ட்ரிங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் நீங்களே பை பண்ணியிருக்கீங்க, மார்க்கெட் அப்சைட் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க இந்த இதை வச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரைக் பை பண்றீங்கன்னா அது எவ்வளவு போகும், அது எவ்வளவு வரைக்கும் வைக்கணும், டார்கெட் ஃபர்ஸ்ட் என்ன, எங்க எக்ஸிட் ஆகணும், அதெல்லாம் தெரியணும். மொத்தமா நாம அப்படி இவ்வளவும் போயிடுச்சு இவ்வளவு பிடிச்சிருப்பீங்களா? கண்டிப்பா முடியாது. டபுள் ஆயிருக்கு, இங்க இருந்துட்டு போயிருந்தா டபுள் ஆயிருக்கு தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவ்வளவு நேரம் உட்காந்துருப்பீங்களா? கண்டிப்பா பயம் உட்கார விடாது. அப்போ உங்களுக்கு என்ன தேவை, டிபெண்ட் ஆன் யுவர் கேபிட்டல், எவ்வளவு வச்சு பண்ணணும், அதுக்கு ஏற்ற போல தான் நீங்க வர்த்தகம் பண்ணணும். ஏதோ ஆப்ஷன் பையிங்ன்றாங்க, மொத்தமா இது ஆப்ஷன் பையிங்லாம் வெரி வெரி கேர்ஃபுல்லா பண்ணணுங்க. ஓகேங்களா? அதுக்கு ஏற்ற போல உங்களை வர்த்தகத்தை நீங்க பார்த்து முடிவெடுங்க. ஏன்னா யார் சொல்றதையும் நம்பக்கூடாது, நான் சொல்றதையும் நம்பக்கூடாது. உங்களுக்கு தெரிந்தால்தான் அதை நம்ப வேண்டும். நம்ம கிளாஸ் ஜூலை 14th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஆப்ஷன் கிளாஸ் நம்ம பேட்ச். அதுக்கு முன்னாடி இது பண்ணவங்க எல்லாருக்குமே நான் டீட்டெயில் நேற்று கூட மெசேஜ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் அனுப்பிட்டேன். யாருக்காவது டீட்டெயில் வரலனாக்கலாம் கிளாஸ் டீட்டெயில்ஸ் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்பி விட்றேன். சட்டன் ரூல் இருக்கு, ரூல் ஆல்ரெடி எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன். சொல்லாதவங்க ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.